ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏடிஎம் சென்டரில் பணம் எடுக்க போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவை பார்த்தீங்கன்னா ரூ. 100 ரூ. 200 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடிஎம்மில் நம்ம போடும்போது நம்மளுக்கு ரூ. 500 நோட்டுகள் மட்டுமே வர மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ரூ. 500 வரதால் நம்ம ரூ. 500 அப்படியே எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையானது ரூ. 100 ரூ. 200 அப்படி இருந்தாலும் மிச்ச காசு நம்ம வேஸ்ட்டாக வேறு எதுக்காச்சும் தான் செலவு பண்ணோம். இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா, ஆர்பிஐ ஒரு முடிவு எடுத்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரூ. 100 ரூ. 200 தாள்களை ஏடிஎம்மில் அதிகமாக வழங்க போகிறதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதன் மூலிமா பார்த்திங்கன்னா, தேவைக்கேற்ப பணத்தை ஏடிஎம்மில் கண்டிப்பாக எல்லா பொதுமக்களும் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு பார்த்திங்கன்னா 100 200 ரூபாய் நோட்டுக்களை ஏடிஎம்மில் தாராளமாக வழங்க போகிறதா ஆர்பிஐ முடிவெடுத்திருக்கு. இது பொதுமக்களிடையே ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா, தேவைக்கேற்ப பணத்தை அவங்க எடுத்துக்கிறதால பணம் அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ரூ. 100 ரூ. 200 ரூபாய் நோட்டுகள் ஆனால் சில ஏடிஎம்மில் இன்னுமே வழங்கிட்டு தான் வராங்க. அது ரொம்பவே தூரத்தில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போக்குவரத்து செலவும் அதிகமாக ஆகிட்டுருக்கு. ஸோ இதையும் கருத்தில் கொண்டு தான் ஆர்பிஐ இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்த முடிவு வரவேற்கத்தக்கதாக பொதுமக்களிடையே இருக்குது. ஆர்பிஐ எடுத்திருக்கிற இந்த முடிவிற்கு உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.